ஸ்பெயின் போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல தீவிரமா பரவிட்டு வர காட்டுத்தீ மற்றும் அதனால ஏற்பட்டிருக்கிற பேரழிவு, அடிக்கடி ஸ்பெயின்ல காட்டுத்தீ ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஐரோப்பிய விண்வெளி முகமையோட கோப்பர்னிக்கஸ் சென்டினல்-2 செயற்கைக்கோள் வெளியிட்டிருக்கிற புகைப்படங்களை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்டுத்தீயோட தாக்கத்தை விண்வெளியில இருந்து துல்லியமா காட்டுது இந்த படங்கள். ஸ்பெயினோட மேட்ரிட், அவிலா மற்றும் பிரான்ஸோட போர்டோ போன்ற நகரங்களுக்கு பக்கத்துல காட்டுத்தீ பரவி இருக்கிறத இந்த செயற்கைக்கோள் படம் பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற நியர் இன்ஃப்ராரெட் அப்படின்ற சென்சார்கள் மூலமா காட்டுத்தீ எரியிற தீவிர வெப்ப புள்ளிகள் தெளிவா பதிவாகியிருக்கு. அதோட சென்டினல்-5P செயற்கைக்கோள் தரவுப்படி காட்டுத்தீயிலிருந்து எழும்பிய அடர்ந்த புகை பல 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவி அந்த பகுதியோட காற்று தரத்தை கடுமையா பாதிச்சிருக்கிறதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த காட்டுத்தீயால பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகள் மிக கொடூரமான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வருது. இதுவரை சுமார் 6.25 லட்சம் ஏக்கர், அதாவது 2,50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு, அடர்ந்த காடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் தீக்கிரையாகி சாம்பலாயிருக்கு. பிரான்ஸோட தென்மேற்கு பகுதிகளான ஜிரோண்டே மற்றும் லாண்டஸ் கடுமையா பாதிக்கப்பட்டு அங்க மட்டும் சுமார் 2.50 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஸ்பெயினோட மேட்ரிட், அவிலா மற்றும் டோலிடோ பகுதிகளில் 75,000க்கும் மேற்பட்டவங்க வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களோட வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்து முகாம்களை தங்கி பெரும் துயரத்தை அனுபவிக்கிறாங்க. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுற தொடர்ச்சியான கடுமையான வெப்ப அலை, தீவிர வறட்சி மற்றும் பலத்த காற்று, இதெல்லாம் தான் இந்த இடங்கள் அடிக்கடி காட்டுத்தீ ஏற்படுறதுக்கு முதன்மை காரணம்னு சொல்லப்படுது. இதுவரை இந்த காட்டுத்தீயை எதிர்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் கோப்பர்னிக்கஸ் அவசரகால வரைபட சேவையை முடுக்கிவிட்டு நேரலை வரைபடங்கள் மூலமா தீயணைப்பு படைகளை ஒருங்கிணைச்சிட்டு வராங்க. ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள், இராணுவத்தினர் மற்றும் அண்டை நாடுகளோட மீட்பு குழுவினர் களத்துல இறங்கி தீயை அணைக்கும் பணியில தீவிரமா ஈடுபட்டு வராங்க. சரி, இது தடுக்க வேற வழியே இல்லையான்னு கேட்டா, வருங்காலத்துல இது மாதிரியான பேரழிவுகளை தடுக்க பசுமை இல்லைன்னா வாயு உமிழ்வை குறைச்சு புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துறது அவசியம். அதோட காடுகள்ல தீ தடுப்பு பாதைகளை அமைக்கிறது, காஞ்ச மரங்களை அப்பப்போ அப்புறப்படுத்துறது, நவீன செயற்கைக்கோள் கண்காணிப்பு எச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துறது போன்ற நீண்ட கால நடவடிக்கைகளை உலக நாடுகள் துரிதப்படுத்தணும்னு சொல்லப்படுது.